தேவாதி வாக்கு பழைய வீட்டுல காத்து பூந்து நிக்குது. இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார நோய் நொடி கோர்ட்டு கச்சேரி பிள்ளைக்கா அடியான மச்சல்லு சொத்து பிரச்சனை சிக்கலா நிக்குது. ஆனா வக்கீலே நிக்கி வகையெல்லாம் நிக்கிறான்டா. அடியா ஆத்துக்கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு பழைய வீட்டுல சிக்கல் நடந்து போச்சு. புரிஞ்சுக்கோ, நானுக்கு தகுதிமான இல்ல ஏவல் நடந்து போச்சு. உள்ள அண்டி ஒண்ணு வாழ்ந்து இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி நிக்குதுப்பா. அது எடுத்து வீசி வட்டிக்கும் பேர் வாங்கி போடலாம். அதே மாதிரி தேவாதினுடைய கோட்டையில் சில சிக்கல மனசுல நினைச்சிட்டு நிக்கிற அது எந்த விதத்திலும் குறை இல்லாம உன்ற பக்கம் ஜாதகம் நான் வர்றப்போ புரிஞ்சுதா. அதே மாதிரி சொத்து பிரச்சனையுமே இந்த தைக்குள்ள பட கொடுத்தாங்க. போதுமா? ஓ தேவாதி பிரச்சனை துரிஞ்சு நீ செய்வோம். ஒரு சொத்தை பெத்த தாயினுடைய சொத்தை கூட பிறந்த பொன்னாலே என்ன அபகரிச்சுட்டா அதை கைப்பற்றி கொடுப்பா அப்படின்னு கேட்டு நிக்கிது. வச்சோம் தாயே மலையாட்ட கோடிக்கணக்கான சொத்து இன்னைக்கு எல்லாம் தின்னு போட்டாங்க. இதாவது எனக்கு வந்து சேரவனே அப்படின்னு வந்து கேட்டு நிக்கலையா? போய் துணிஞ்சுப்பா, அதுக்கு உண்டான முயற்சியை மட்டும் பண்ணு. தாயே மன முடியாத உனக்கு கைப்பற்றி கொடுத்துருந்தாயா, இது சத்தியம். அதே மாதிரி பெத்த தாயாரு கொஞ்சம் உடம்பு ரீதியா தொந்தரவு நிக்குதாயா, ஒன்னு அதுக்கு ரசம் போட்டு கொடுத்துரு, ஒன்னு நாளாட்சி அப்படி சுத்தி போட்டுரு, எந்திரிச்சுக்குவா, மத்ததை நான் பார்த்துட்டேன். போதுமா? கோர்ட்டு கச்சேரி வில்லங்கா இதோட 4 தடவை கூப்பிட்டு இருந்தா. அதே மாதிரி அடியாவா கல்யாண காரியம் அடியா கல்யாண காரி தவுந்துகிட்டே வருது. இது நல்லபடியா முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? அதெல்லாம் எந்த தோஷமோ மற்றதோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் வந்து தூண்டி தூண்டி கொடுக்குறாங்க ஐயா. அதனால்தான் உங்க கல்யாண காரி இவ்வளவு காலமா தவுந்து வந்துடுது. உன்னால சில ஆதாயத்தை எதிர்பார்த்து நிக்கிற கூட்டம் உன்னையுமே பகவடி பாக்குதப்பா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். வாழ்த்துக்கு இருப்ப தாய்ந்த குடும்பம் நான் இருக்கிற இந்த வீமன் இல்லே உங்க ஓட்டைக்கு பக்கத்துடைய வந்து நின்று என்ன கல்யாண காரியா ஒண்ணு தவுந்தது வருது, அது போக இன்னொன்னு வருது. இந்த ரெண்டுல எது முடிக்கிறியோ முடிச்சுக்கோ. போதுமா? போ வரம்போ 13 நாளுக்குள்ள விட தரம்போ. யார நம்புறது யார கை விடுறது அப்படின்னு தெரியாம இன்னைக்கு கோர்ட்டு கச்சேரி வில்லகத்தில் போய் இறக்கி இன்னைக்கு லட்சக்கணக்கா பணத்தை வந்துருக்கு. இன்னைக்கு அது எதுவும் வந்து சேர மாட்டேங்குது. எதிரியோட உறவாடுறாங்க அப்படின்னு வந்து என்னை வந்து நிக்கிறியா? நீ என்னோட உறவாடு, புரியுதா? நீ என்னோட உறவாடி வா. அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும், புரியுதா? கூட வந்து நிக்கிற என்ன அதுக்கு உண்டான முயற்சி மட்டும் பண்ணி முடிச்சு கொடுத்தேன். போதுமா? தொழிலு சின்னாமப்பட்டு போச்சு, கடன் சுமை தலைக்கு மேல ஏறி போச்சு, இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. வந்து நிக்க சொல்லு ஐயா. கான்ட்ராக்ட் தொழிலு இன்னைக்கு அளமாச்சிட்டு நிக்குது. இதுக்கு என்ன பண்றது ஏற்பட தெரியாம தவிச்சு நிக்குது. எல்லாரும் பங்கமெல்லாம் நானுக்கும் தகுதி பண்ணல. நான் இந்த அப்புறமா நான் இருக்கிற ஹோட்டல கோடி நாடி கொடுத்தத தகுதி பண்ணல, புரியுதா? கட்டில போட்டு வேடிக்கை பாக்குறாங்க ஐயா. கட்டை போட்டு போட்டு பாக்குறாங்க. கட்டை தரிச்சு அவியல் கட்டில போட்டுலாம் தகுதி பண்ணல, புரியுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பு கூடவே வந்து நிக்க. இன்னைக்கு இருந்து இந்த நிமிஷத்துல தொழிலுக்கும் சரி கூட வந்து நிற்பது பாத்திரமா வச்சுக்கோ. போய் இன்ஜினியரை பாரு, கூட வந்து நிக்கிற முடிச்சு கொடுத்தோம், புரியுதா? சலக்கால் கேட்டுக்கிட்டு என் பட்டியல வந்து நிக்குதுடா. சலக்கால் 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 எத்தனை போட்டு போட்டு
சோதனையா போச்சு. காசு பணம் அத்தனையும் நட்டமா போச்சு. இதுல இருந்து என்னை வாழ வச்சு கொடு, பூமி சிறக்கணும், வெள்ளாம வரணும் அப்படின்னு வந்து என்னைய கேட்டுட்டு நிக்கிற. மலைய தோண்டி எளிய பிடிக்கணும்னு வந்து கேக்குறீங்க, பிடிக்க முடியுமா? மே கையில ஒருத்தனை வச்சு குறி போட்டிருக்க 570 அடியில தண்ணி போக்குதுன்னு இருக்க. அடியா இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்க தகுதி மனைவி, புரிஞ்சுதா? ஓடு. தடுக்க பார்த்தாங்க, நவுத்தி விட்டாச்சு, பயப்பட வேண்டாம், ஊராயா. ஆனா நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு வராது, உங்க தேவைக்கு தந்தாங்க. போதுமா? அவன் சொன்னது 500 சில்லற, நான் சொல்றது 700 சில்லற. ஓடு, போட்டு தரம் போ. தொழில் சின்ன பின்ன போட்டு நிக்குது, சமாளிக்க முடியல. என் பட்டியல வந்து கையேந்தி நிக்குது. வா. அதே மாதிரி கோர்ட்டு கச்சேரி பில்லங்க சிக்கல்ல நிக்குது, வந்து நிக்க சொல்லு. அடியா உள்ளாவது வெளியே சிரிச்சு நிக்கிறியப்பா, அடியா நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கணும் அதே மாதிரி நிக்கி தொட்டதெல்லாம் நட்டா பட்டி அத்தனை இருள் மங்கி தொழில் முழங்கி சும சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பட்டி அத்தனை தத்தாச்சிட்டு நிக்குது. இதுக்கு நல்லதெல்லாம் போட்டு என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? இதுல இருந்து ஒரு பாதை காமிக்கும் தகுதி மனித, அந்த பாதை பிரகாரம் போ. படிப்படியா மீட்டுன்ற வட்டிய அள்ளிப்படியாந்து போடலாம். இன்னும் சில ஆதாய விஷயத்துல மனசுல போட்டு குழப்பிட்டு நிக்கிற, அதையும் கைப்பற்றி போடலாம். வாடம் கப்பிக்கிறதுக்கு கப்பிச்சு போடலாம், வந்து போடலாம். வா வரப்போ ஓடிவாக. இது வரைக்கும் உனக்கு கை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, புரிஞ்சுதா? எல்லாமே கூடவே உறவாடித்தான் கேட்டு பாக்குறாங்க. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்க தகுதி மலை மோன முடியாத கைப்பற்றி இல்ல. இது சத்திய வாக்கு. இப்ப போற பாதை சரியான பாதை தான், அதே வழியா போ. கூடிய சீக்கிரம் அதுக்கு விட கொடுத்து இதே பற்றி உன்னை சந்தோஷமா நிறுத்தி வைக்கிறீங்கன்னா இந்த பாலத்துக்கு இருக்கிற பொய்ச்சாமி நினைச்சுக்க. நான் இந்த ஒப்புமா நான் இருக்கிறேன், தலை எடுத்து போடலாம், வெள்ளாமை பண்ணிடலாம். போ. பூமி விற்கவுனே விலை முடியுது அடக்கெடுக்கிறாங்க இல்லையா? கோட்டையில வந்து கையேந்திட்டு போனப்பா, கையேந்தி போனதுக்கு விலையை இன்னைக்கு ஒரே சேர்த்து பகையா பண்ணி பாக்குது. அப்படி வந்து கேட்டு நிக்கிறியா? ஊர் வகையில நாம வகையில தான் பார்த்தலாம், புரியுதா? ஓ அதே வேலையை முடிச்சு கொடுத்துறேன், கையை மாத்து, ஆதாயத்தை வாங்கு, நல்லபடியா குறைச்சுக்கோ, புரிஞ்சுதா? ஓ முடிச்சு கொடுத்துற, இந்த வாரத்திலேயே முடிக்கிறோடு. அதே மாதிரி ஒரு பொண்ணா ஒண்ணு குடும்பம் விண்ணப்பட்டு நிக்குதுரா, வீட்டுக்காரன் வந்து கை பரப்பவே மாட்டேங்கிறா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதுரா. தாயி விண்ணப்பட்டு நிக்கிறாயா? இல்லையா தாயி? கேட்பார் வச்சு கேட்டு இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்கிறாயா? இந்த இல்லத்துக்குள்ள இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்து வட்டி பெரிய குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா தாயி? தாயி சூது நடந்து போச்சு, புரிஞ்சுதா? அந்த சூதுல இருந்து மீட்டு உன்ற வட்டியை வாழ வச்சு இதே வட்டியில் நிறுத்தி காமிக்கிறாயா? இது சத்திய வாக்கு. நீயும் வேற பக்கம் போய் கையேந்தினியா தேவாதிய? இந்த பாவத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதி மனைவி தாயி, நீயும் சிலதெல்லாம் மாறிக்கணும், புரிஞ்சுதா? அதெல்லாம் மாத்திக்கலாம். தகுதி மனையில கொண்டு வந்து சேர்த்துறனாயா? அது போக சில வெளியே சொல்ல முடியாத கொடுமை அனுபவிச்சுட்டு நிக்கிறியாயா? அந்த கொடுமைக்கு விட கொடுத்து பேர் வாங்கி போடலாம். நல்ல செய்தி வருது, ஓ முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? பால் தொழில் அடியானுக்கு காலில் கொஞ்சம் பிரச்சனை, இப்படின்னு வந்து நிக்கிறான், வந்து நிக்க சொல்லு. அதே மாதிரி அடியானுக்கு காலில் கொஞ்சம் சிக்கல், மருத்துவ ரீதியா பார்த்தது இன்னைக்கு மறுபடியும் ஏதோ ஒரு சிக்கலா அப்படின்னு பயந்துட்டு நிக்கிறேன். ஆனா சிக்கலாத்தான் இருக்குதாயா? அதை நான் நல்லது வழி கொடுத்தேன். போதுமா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அந்த கட்டை உடைச்சு அடியான நல்லது பண்ணி இதே வட்டியில் நிறுத்தி காமிக்கிறாயா? அதே மாதிரி பெத்த கண்ணுக்கு அதுல நோவு வாழ்த்தோட நோவு அப்படின்னாலும் பயந்துட்டு நிக்க வேண்டாம். உனக்கு எப்படி நான் நல்லது ஒண்ணா அதே மாதிரி நல்லது பண்ணி கொள்ளமாயா? எல்லாம் கொஞ்சம் கண்ணோமலை போட்டு முடக்கினாங்க, அந்த கட்டெல்லாம் உடைச்சாச்சாயா? இனி வருமானம் வரும், செல்வாக்கு வரும். உன்னை மங்களிக்கான பத்தி கவலைப்படாத, நோவு நல்லது பண்ண வேண்டியது என் பொறுப்பு, புரியுதா? போ.
தொழில் நல்லபடியா நடக்கணும். உங்க பிரச்சனை எத்தனையோ இருந்ததாயா, அத்தனை சில மாற்றத்தை கொடுத்தாச்சு. புரிஞ்சுதா? உனக்கு அப்படித்தான் தொழிலுக்கு கை விட்டுப்பா நல்லபடியா பிடிச்சு 10 பணம் சம்பாதிக்கிற வழி பாத்துக்கோ. அது போக நீ சில மனசுல போட்டு நின்றுட்டு இருக்கிற உங்க தொழில் ரீதியா சில இடைஞ்சல்கள் அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். நான் தகுதிமான பாடம் கப்பிச்சு படிப்பி கப்பிச்சுட்டு உங்க வட்டி கிட்ட வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். தொழில பெருக்கிறனாயா புரிஞ்சுதா? இந்த போட்டி பொறாமையில் தான் சிலது நடக்குது. அதை எடுத்து வீசும் பாரு. நீ அங்க போய் போற அரிசியத்தை காமிக்கிற புரிஞ்சுதா? தொழிலையும் பெருக்கலாம், செல்வாக்கையும் பெருக்கலாம், அள்ளிப்படியாந்து ரொம்ப லாரி தொழிலே சின்னாபின்னப்பட்டு போச்சு. அந்த லாரி தொழிலே நல்லபடி அமைச்சு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி வைங்க வந்து கேட்டு இன்னைக்கு வர சொல்லு. போட்டி மகன் இந்த பாலத்து கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு வெறும்பட்டியா நிக்கிறப்பா இல்லையா? இன்னைக்கு ஆமரம் தலைஞ்சிருந்த பட்டியாட தலைஞ்சிருந்தது. இன்னைக்கு தடுமாற்றத்தோட தொழில் முறையும் சின்ன பண்ணப்பட்டு போச்சு. கூப்பிட்ட தேவாதையும் கைவிட்டு போயிடுது. இல்லையா தாயி? இதுக்கெல்லாம் விட கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா இல்லையா? தொழில் ரீதியா அடியா இப்போ மனசுல நினைச்சிட்டு நிக்கிற. கேரளாக்காரனுக்கு இப்போ ஓட்டலாமா வேண்டாமா, கேரளா வரைக்கும் போயிட்டு வரலாமா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு நிக்க கூப்பிடுறாங்க. இப்போதைக்கு அதுல போய் உட்காரு, தொழில கை கொடுக்கறாயா. அதுக்கப்புறம் ஒரு சிம்மாசனத்துல உன்னை உட்கார வைப்பேன். புரிஞ்சுதா? பாத்துக்கலாம். அது போக குடும்ப ரீதியா பல குழப்பத்தில் நிக்கிறீங்க ஐயா. முறை கண்டு தரவா? ஓ தொழில போய் உட்காரு முதல்ல. மின்சார வாரியா, மின்சார வாரியா கால் நிக்க முடியல, மருந்துபடி போட்டாங்க, மாயமொழி போட்டாங்க, என்னோட பட்டியல் நிக்க வச்ச மாதிரி தானே தாயி என்ற கோட்டைக்குள்ள வந்துட்டா அக்கடியா முழங்கினாலே இந்த ஆங்கார கருப்பு பன்னீரம் மாத்தி தெருவு தகுதி பண்ணல. புரிஞ்சுதா? அதே மாதிரி அடியா இந்த பட்டிக்குள்ள வந்து ஒரு ஏற முடிச்சுட்டியா இல்ல அப்படின்ட்டா இந்த பட்டிக்குள்ள இது வரைக்கும் நடந்தது போக என்னென்னமோ நடந்திருக்கு. புரிஞ்சுதா? எல்லாம் மருந்து மாய செய்குடியில போட்டு கொள்ளாம கொண்டு போட்டாங்க தாயி. அத்தனை கட்டி எடுத்து வீசி இன்னைக்கு நான் கூட்டு நந்தவனமா வெள்ளாம போட்டுட்டு இருந்தாங்க. நீ வெள்ளாம எடுத்து விளைச்சல எடுத்தலாம் தகுதி. புரிஞ்சுதா? அதே மாதிரி இந்த கால் பிரச்சனை அடுத்த தடவை வரப்போது நல்லபடி போடலாம். அது போக சில குழப்பம் வச்சிருந்தீங்க, நல்லபடி போடலாம் ஐயா.